சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமான இந்த அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய நடுவிலே பெரியவராக இருக்கிறார். ஒரு காலத்திலே கர்த்தரை விட்டு தூரமாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ அவருடைய சித்தம் செய்யும்படியாக நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தனக்கு சமீபமாக கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தராகிய தேவன் பேசுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டுமே ஆனால் தேவனுடைய இரக்கம் நமக்கு இன்றியமையாததாக காணப்படுகிறது. கர்த்தராகிய தேவன் மோசேயிடம் சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய இரக்கமும் உருக்கமும் இந்த நாட்கள்ல நமக்கு இருந்தால்தான் இந்த உலகத்துல நாம் ஜீவித்து நாம் முன்னாக செல்ல முடியும் என்று பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக சாத்தான் நம்மை வீழ்த்தி விடுவான். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற பற்பல விதமான காரியங்கள் இதற்கு நல்ல உதாரணம். நமக்கு பணம் மாத்திரம் இருந்தாலும் போதாது, அரசியல் செல்வாக்கு மாத்திரம் இருந்தாலும் போதாது, அல்லது உலகத்துல எந்த ஒரு காரியத்துல நாம் மேன்மையா இருந்தாலும் போதாது. கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய உருக்கமும் நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் அதிகமாய் தேவை என்று பார்க்கிறோம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்கிற ஒரு ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம் நாம் கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீங்கள் தான் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உங்கள் மேல் அன்பு வைக்கவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கொஞ்சமாயிருந்த போது, நாம் பலனற்று இருந்த போது, நாம் மெஜாரிட்டி இல்லாமல் இருந்த போது, நாம் தள்ளப்பட்டவர்களாய் இருந்த போது இந்த ஆண்டவர் நம்மை தேடி வந்து அவருடைய சொந்த ஜனமாக மாற்றி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாயிருந்த நாட்கள்ல கர்த்தர் அவர்களை தேடி போய் அங்கே மோசையை எழுப்பி பார்வோனுடைய கைக்கு விடுவித்து அவர்களை பரிசுத்த ஜாதி என்று அழைத்தார், தன்னுடைய சொந்த ஜனம் என்று அழைத்தார். அப்படி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ரட்சிக்கப்பட்ட விசுவாச மார்க்கத்தாராகிய தேவ பிள்ளைகள் எல்லோரும் ஆபிரகாமின் சந்ததியாராய் நாம் காணப்படுகிறோம் என்கிறத வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். பாருங்கள், ஆண்டவர் நம்மை உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஒரு காலத்துல தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். ஜீவனுள்ள தேவனை அறியாமல் பலவிதமான காரியங்கள்ல பலவிதமான அந்நிய தெய்வங்களை சேவித்து ஊமையான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று நாம் நம்மையே கெடுத்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆண்டவரை அறியும் பாக்கியத்தை இந்த வேத புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கேட்டதான சத்தியத்தில் நிலைத்து நின்று ஆண்டவருக்கு உண்மையாய் செயல்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உம்முடைய ஜனம் என்று உம்முடைய பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறேன். எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து நடத்த இருக்கிறேன்.
இரக்கம் பெறாதிருந்த எங்களை ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெற்றவர்களாய் நிலைநிறுத்தி இருக்கிறீர். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தைரியமாய் கிருபாசன தண்டையில சேரக்கூடிய சிலாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறீர். இன்னும் அருமையான உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். தேவ சமாதானம் இவர்களுக்குள்ளே இருக்கட்டும். ஆசீர்வதியும். நீர் மைமைப்படும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.